வார்த்தைகளை பாஸ்டே அவர்கள் கற்ற வார்த்தைகளை கொண்டு வரும் கரங்கள் தட்டி வரவேற்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் இந்த மாலை நேரத்திலும் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் கடந்த 3 நாட்களும் நல்லவராய் இருந்து இந்த கூட்டங்களை சிறப்பாக நடத்தவும் பங்கு பெறவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தருக்குள் மகிழவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். நமக்கு இந்த மாதிரியான கூட்டங்கள் தான் பண்டிகை நாட்கள். நமக்கு ஆண்டவருக்குள் தான் சந்தோஷம். ஆகவே இப்படி ஒரு பண்டிகை நாட்களை ஏற்படுத்தும்படி இந்த சபையின் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்த யோசனைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆகவே இந்த 3 நாட்கள் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் இந்த ஊழியக்காரர்கள் தான். அவர்களுக்காக ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். இந்த 3 நாட்களும் நானும் உங்களோடு கூட வந்து சந்தோஷப்பட கர்த்தர் எனக்கும் கிருபை பாராட்டினார். அதற்காக நானும் கர்த்தரை துதிக்கிறேன். ஊழியக்காரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ அவங்க புண்ணியத்தில் வருஷத்தில் ஒரு தடவை சென்னையை வந்து சுற்றி பார்த்துக்கிறேன். அது மாதிரி என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்த என்னுடைய அருமை நண்பர்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 3 நாட்களும் மிக அருமையாக என்னை கவனித்தீர்கள். சபையாக சேர்ந்து உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்திலே பிரதர் ஆனந்த் குடும்பத்தார் எங்களை போஷித்தார்கள். இன்றைக்கு சகோதரி செல்வி குடும்பத்தார் எங்களுக்கு ஒரு அருமையான காளான் சூப் போட்டு வந்து கொடுத்தார்கள். நான் சூப் என்றாலே ஓடுகிறவன். ஆனால் இன்றைக்கு காளான் சூப் அவ்வளவு சுவையாக இருந்தது. ஆனால் அந்த காளான் சூப்பில் கான் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க பாருங்க. இது உண்மையிலேயே பெரிய கண்டுபிடிப்பு தான். ரொம்ப அருமையாக இருந்தது. ஆகவே நாங்கள் இந்த நாட்களில் உங்களோடு இருந்து மகிழ்ச்சியாய் ஊழியம் செய்திருக்கிறோம். அதற்காக சபையார் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு ஊழியமும் எளிதாக நடக்கிறதல்ல. ஊழியங்களுக்கு தடைகள் ஏராளம் உண்டு. ஆனால் தடைகளை உடைக்கிறவர் முன்னே போகிறார். அப்படித்தான் ஒவ்வொரு ஊழியமும் சிறப்பாக நடக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினத்திலே பாடல் பாடி வெளியிட்ட அருமையான மோகன் பிரதர், சுபா சிஸ்டர் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். மீண்டும் அவர்கள் நம்ம மத்தியிலே இன்றைக்கு இருப்பது மிகுந்த சந்தோஷம். மகன் மித்ரன் மிக அழகாக பாடி நம்மையெல்லாம் இசை வெள்ளத்தில் மயக்கினார். ஆனால் அதுக்கு ஒரு சரணம் தான் இருக்கு. ஆனால் குறைச்சிக்கிட்டேன். அதனால நன்றாக இருந்தது. நல்லவர். சரி, இன்றைக்கும் நான் ரொம்ப சுருக்கமாக உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏன்னா கொஞ்சமாக பேசினாலும் பெருசாக பேசினாலும் அதை கைக்கொள்றதுல தான் இருக்குது மேட்டர். அதனால் சின்னதாக பேசுவோம், அதை கைக்கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். சரி, எத்தனை பேர் வலதுசாரி இடதுசாரிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வலதுசாரி இடதுசாரி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிற வார்த்தை. இந்த சொற்கள் 1789 99களில் அந்த 17வது நூற்றாண்டின் இறுதியில் பிரெஞ்சு புரட்சி ஒன்று நடந்தது. பிரான்ஸ் தேசத்தில் பிரெஞ்சு புரட்சி நடந்தபோது மன்னருக்கு ஆதரவானவர்கள் எல்லாரும் சட்டசபையிலே வலதுகை பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. மன்னருக்கு எதிரானவர்கள் எல்லாரும் சட்டசபையிலே இடதுகை பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. அப்பதான் முதல்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. வலது பக்கத்தில் உட்கார்ந்தவங்கெல்லாம் வலதுசாரிகள், இடது பக்கத்தில் உட்கார்ந்தவங்கெல்லாம் இடதுசாரிகள். ரைட் விங் லெஃப்ட் விங்னு சொல்லுவாங்க. இவங்க ஏதோ ராஜாவை பிடிக்கும் பிடிக்காதுங்கிற அடிப்படையில் அல்ல, ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ராஜா செய்கிற காரியத்தை
தங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் புறக்கணித்தார்கள். மற்றபடி ராஜா பேர்ல தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்று அல்ல. அதன் அடிப்படையில் தான் இந்த வலதுசாரி என்பது அது ஒரு சிந்தனை, இடதுசாரி என்பது அது ஒரு சிந்தனை. இன்றைக்கும் நீங்கள் நியூஸ்லலாம் அதை கேள்விப்பட்டிருக்கலாம், வலதுசாரி சிந்தனையாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் அப்படின்னு. இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் அல்லது சிந்தனை தத்துவம் என்பது மிகவும் பழமைத்துவமானது, ரொம்ப பழமையை பேசுகிறவங்க. இடதுசாரி வந்து தாராளமயமானது. இடதுசாரிகள் வந்து தாராளமயமானது. வலதுசாரி அதிகாரம், பாரம்பரியம், தேசியவாதம் இதெல்லாம் பேசுவாங்க. ரொம்ப பாரம்பரியம், தேசியவாதம், தேசியம். இங்கே இடதுசாரி வந்து சமத்துவம், சகோதரத்துவம், முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிந்திப்பாங்க, பேசுவாங்க. இந்த வலதுசாரி வந்து மதத்தை தழுவியது, இடதுசாரி சிந்தனை மத சார்பற்றது. வலதுசாரிகள் வந்து தனியார் நிறுவனங்களால் தான் நாட்டின் வளர்ச்சி என்று நம்புகிறவர்கள். இடதுசாரிகள் வந்து அரசாங்கத்தின் செயல்பாட்டால் தான் நாட்டின் வளர்ச்சி என்று நம்புகிறவர்கள். ஸோ அந்த மாதிரி தனியார் நிறுவனங்களால் தான் நாட்டின் வளர்ச்சி என்று நம்புகிற பிஜேபி வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்கள் உள்ள ஒரு கட்சி. அதனால தான் இவங்க ஆட்சியில் நிறையா பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க. கேட்டால் அவங்க அதைத்தான் நம்புகிறாங்க. தனியார் வந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப நாடு முன்னேறிறோம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் இந்த வலதுசாரிக்கு வந்து இப்போ இருக்கிற பிஜேபி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா கட்சிகளும் வலதுசாரி சிந்தனையாளர்கள். திராவிட கட்சிகள் எல்லாமே இடதுசாரி சிந்தனையாளர்கள். இது இப்போ இருக்கிற நடைமுறை. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிகிறதுக்காக நான் சொன்னேன். சரி, இதுக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற செய்திக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த உலகத்தில் இப்படி ஒரு 2 குரூப் இருக்கிற மாதிரி வேதத்தில் ஒரு 2 குரூப்பை பற்றி சொல்லி இருக்குது. அதை நம்ம படிக்க போகிறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 31லிருந்து நான் வாசிக்கிறேன், எடுத்து பாருங்க. மத்தேயு 25. மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் வரும்போது அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். மனுஷகுமாரன் வரும்போது அவர் என்ன செய்வார்? சிங்காசனத்தின் மேல். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சகல ஜனங்களும் சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிப்பார். செம்மறி ஆடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா அல்லது அந்த மனுஷகுமாரன் அல்லது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசியுங்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். 41வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அவன் தூதர்களுக்காகவும் நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் முடிவிலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஒரு தீர்ப்பு ஆண்டவர் சொல்ல இருக்கிறார், ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. என்ன? ரெண்டாவது என்ன விஷயம்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் 2ஆக பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், இன்னொரு பக்கத்தில் நிற்கிறவங்க
ஏற்றுக்கொள்ளப்படுகிற கூட்டம் அல்ல. ஸோ நம்ம எந்த கூட்டம்ங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கணும். மூணாவது ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாம் செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் தேவனோடு ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது. என்ன, நம்ம செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் தேவனோடு ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது. பைபிள்ல தேவனை மறக்கிறவர்களே அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நம்ம பல நேரம் யார் ஆயிடுறோம்? தேவனை மறக்கிறவர்களாகி விடுகிறோம். நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் தேவனுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குங்கிறத நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். ஏதோ கடவுள் அவர் தொழுகைக்குரியவர், அதனால ஞாயிற்றுக்கிழமை போய் அவரை நம்ம ஆராதிக்கணும், அதுக்கப்புறம் அவரை இந்த நடை சாத்தப்படும்னு எழுதியிருப்போம் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த ஆராதனை கூடம் சாத்தப்படும். இனி நமக்கும் ஆண்டவருக்கும் எப்போ தான் சம்பந்தம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் கூடுதலாக கொஞ்சம் பக்தி உள்ளவங்க காலையில் எழுந்திரிச்சு அவரை என்ன செஞ்சிடணும்? நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, அது இந்த வீட்டில் வச்சுருப்பாங்க தெரியுமா, பூஜை அறை, அது மாதிரி அந்த குரூப்பு. முதல் குரூப் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிக்கிறவங்க கோயிலுக்கு போய் கும்பிட்ற குரூப்பு. காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணுற குரூப் யாரு? வீட்டுக்குள்ளேயே ஒரு பூஜை அறை வச்சிருக்கிற குரூப்பு. அவ்வளோதான், அந்த அறைக்குள்ளே அவர் இருப்பார். வெளியே வந்துட்டா நான் வேற நீங்கள் வேற. இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீங்களும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அது ஏன் வாழ்க்கை, ஏன் தீர்மானம், ஏன் இஷ்டம், நான் செய்கிறேன். முடிஞ்சால் உங்களால் ஹெல்ப் பண்ணுங்க, முடியாட்டினா ஓரமாக ஒதுங்கி நில்லுங்க. உங்களுக்குரிய பங்கை நான் உங்களுக்கு தந்துடுவேன். தசமபாகம் கேட்டிங்கல்ல, கரெக்டாக மாதத்தில் முதல் வாரம் நான் என்ன செஞ்சிருவேன்? தசமபாகம் கொடுத்துருவேன். கூடுதலாக கூட்டம் நடத்தினாருன்னா ஒரு சிறப்பு காணிக்க கொடுப்போம். மற்றபடி என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கும் தேவனுக்கும் நேரடியான ஒரு உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது என்பது எழுதப்பட்ட விதி. நீங்களே அவரை விட்டு கலண்டு போனாலும் முடியாது. புரியுதா? சரி, இந்த 3 விஷயத்தை உங்களுக்கு நான் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல என்ன பார்த்தோம்? முதல் குறிப்பு என்னது? ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. உலகத்தின் முடிவில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் தபால் வருது, அதில் உங்கள் மேலே ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாரு அப்படின்னு வந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது ஒரு வேளை என்ன கேஸுங்கிறத பொறுத்து உடனே அதை பிரித்து படி, என்ன கேஸுன்னு படி அப்படின்னு சொல்லுவோம். படிக்கிறாங்க, உங்கள் மேலே ஒரு 100 பவுன் தங்கத்தை திருடின கேஸ், ஒரு கொலை கேஸ், ஒரு 1 கோடி ரூபா மோசடி கேஸ், என்ன கஞ்சா கடத்தல், ஈவ் டீசிங், போக்சோ வழக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? சாதாரணமான ஆட்கள், நம்மளை மாதிரி சாதாரணமான ஆட்களுக்கு ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் உங்கள் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, ஒரு விசாரணை இருக்குன்னு கூப்பிட்டாலே நல்லா இருக்கிற வயிறும் உடனே அப்செட் ஆகி என்ன டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம சாதாரணமான ஆட்கள் போலீஸ்னாலே என்ன செய்வோம்? பயப்படுவோம். நேற்று நைட்டு நானும் பாஸ்டர் பால்ராஜும் அப்படி சென்னையை சுற்றி பார்ப்போம். சென்னையில் தான் கடையிலலாம் நைட்டில் லைட் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல, அப்படின்ட்டு போயிட்டு வருவோன்ட்டு போனோம். வண்டி எடுத்துகிட்டு போகும்போதே அவர் ஆசீர்வதிச்சு தான் அனுப்புனார். போலீஸ் எங்கேயாவது இருப்பான்ப்பா, பார்த்து போங்க அப்படின்னாரு. இவர் வேற போதா குறைக்கு டவுசர் போட்டு வந்திருக்காரு. ஒரு நண்பனுக்காக பின்னாடி ஏறி போனது. சரி, போயிட்டோம் அசோக் பில்லருக்கு. நாங்கள் போய் நிற்கும் போதே போலீஸ் வேன் தான் நிற்குது. அதை பார்த்தோன்னே பால்ராஜ் பாஸ்டருக்கு என்ன செய்யன்னு தெரில. ரொம்ப நேரமாக
நிப்பாட்டவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். நான் இறங்கிட்டேன். அப்புறம் இறங்கி அப்படியே போனோம். கொஞ்ச நேரம் அங்கே நேரத்தை செலவு பண்ணி கொண்டு இருந்தோம். அப்போ பாஸ்டர் திரும்ப ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, நீ திரும்பி வரும்போது ஒரு இடத்துல போலீஸ் நிற்பாங்க, அதை மட்டும் நீ பார்த்து நீ ஏதோ ஒரு சந்து வழி திரும்பி வான்னார். எங்களுக்கு இந்த ஊரில் எந்த திசை தெரியும்? அவர் ஏதோ சொன்னார். எங்களுக்கு மனசில் நின்னதெல்லாம் எது தெரியும்ல? போலீஸ் நிற்பார். வண்டி எடுத்தோம். நாங்கள் வாட்டுக்கு போலீஸ் நிற்பாருங்கிற பயத்திலேயே கண்ட சந்துக்குள்ளெல்லாம் விட்டு எங்கிட்ட இல்லாம சுற்றி கடைசியில் இந்த முக்குக்கு வந்துட்டோம். எங்களுக்கு பயத்தில் கண்ணு தெரியல. எந்த முக்கை பார்த்தாலும் போலீஸ் நிற்கிறான்னு தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர கடைசியில் இந்த முக்குக்கு வந்துட்டோம். வந்துட்டு அந்த வாட்டர் டேங்க் வெளியே அங்கிட்டு போகிறோம். போகிற வழியிலே பால்ராஜ் பாஸ்டர் ஒருத்தட்ட நிறுத்தி கேட்குறாரு, இங்கே வாட்டர் டேங்க் எங்கே இருக்கு? யோ இந்தாதான் இருக்கு அப்படின்னு அவர் சரின்ட்டு நேராக போகிறோம். அப்போதான் எனக்கு ஒரு யோசனை, வாட்டர் டேங்க்ல இருந்து எதுக்கு இப்படி போகிறோம்? நம்ம இப்படி தானே போனோம் அப்படின்ட்டு இவரை சொல்கிறேன், இங்கிட்டு வாயா. அதுக்கப்புறம் திரும்பி வந்தோம். இதுதான் நம்ம போலீஸ்னாலே நமக்கு பயம். கவனிங்க, பொதுவாக நம்மெல்லாம் நல்லவங்களா இருக்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் இருக்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம குணத்துக்கு எத்தனையோ கொலை பண்ணியிருந்துருக்கணும். எதுக்குடா வம்புன்ட்டு வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமான ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. இது நீங்க செஞ்சீங்க செய்யலை, விரும்புனீங்க விரும்பலைங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யுது இருக்குங்க. உலகத்தில் இருக்கிற காலங்களை எப்படி பிரிக்கிறாங்க வேத பண்டிதர்கள்னா, ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் மனசாட்சியின் காலம், நோவால இருந்து ஆபிரகாம் வரைக்கும் மனிதனுடைய ஆளுகை, ஹியூமன் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும் உடன்படிக்கை, தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்து நடத்தி வந்த காலம். மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாண காலம். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இப்பெல்லாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் கிருபையின் காலம். எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வந்துட்டா அடுத்து 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் காலம். இந்த உலகத்துல ஒரு மோசமான ராஜா வந்து இந்த உலகத்தை ஆள போறான். ஆனா அப்ப இந்த உலகத்துல சபை இருக்காது. சபையை கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வார். அங்க 7 வருட கல்யாண விருந்து நடக்கும். அதுக்கப்புறம் இயேசு சகல பரிசுத்தவான்களோடும் இந்த பூமிக்கு இறங்கி வருவார். வந்து அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி அவனையும் பிசாசையும் கட்டி பாதாளத்தில் சிறைப்படுத்தி விட்டு 1000 வருடம் இந்த உலகத்துல இயேசு ஆட்சி செய்ய போகிறார். அது 1000 வருட அரசாட்சி. அது முடியும் போது ஒரு நியாய தீர்ப்பு. இயேசு சிங்காசனத்தில் உட்கார்றாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்க, ஆதாம்ல இருந்து இனி இந்த பூமியில பிறக்க போகிற கடைசி மனிதன் வரைக்கும் அத்தனை பேரும் வந்து நிக்கணும். வெளிப்படுத்தல் 20:11 பாருங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். 12வது வசனம் பாருங்க. மரித்தோராகிய பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக, ஒருவேளை அவங்க இப்ப மரித்திருந்தாலும் அவர்களும் உயிர் தெழுந்து இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்பார்கள். அதை நினைச்சு பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் வேதனையா இருக்கும், இன்னொரு பக்கம் ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஏன்னா அவரை தூஷித்தவங்க, பழிச்சவங்க, அவர் இல்லவே இல்லைன்னு சொன்னவங்க, இயேசுவை விரோதிச்சவங்க, பகைச்சவங்க எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து என்ன செய்வான்? நிற்பான். நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து இயேசுநாதருக்கு முன்னாடி என்ன செய்வாரு? நிற்பாரு. ஹெச் ராஜா வந்து நிற்பாரு. கொஞ்ச நாள் ஆளையே காணுமே. உங்க வீட்டு பக்கம் எதுவும் வந்தாரா? நியூஸ்லையும் காணோம். நம்ம அண்ணாமலை
ஆண்டவருக்கு முன்னாடி வந்து என்ன செய்வார்? இப்படி எல்லாரும் அங்க என்ன போட்டிருக்கு? ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்ப கவனிங்க, இங்க என்ன போட்டிருக்கு? மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் வந்து அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அது வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் த்ரோன், ஒரு நீதிபதி உட்கார்ந்திருக்கிற அந்த சிங்காசனம். புரியுதா? அப்ப அங்க அவர் நீதிபதி. இப்ப கவனிங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? செத்துட்டா வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா செத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே இருக்கு. இப்ப கடந்த நாட்கள்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. ஒரு சில முறை அவர்கள் அந்த பரப்பன அக்ரஹாரம் சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. கடைசியில் இறந்துட்டாங்க. சாக போறதுக்கு முன்னாடி என்ன நினச்சிருந்துருப்பாங்க? நல்ல வேலைடா, இனிமேல் அந்த அக்ரஹார சிறைக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை நினச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. திரும்ப யார் போனா? சசிகலா மற்றும் சிலர்லாம் போனாங்க. ஒருவேளை ஜெயலலிதா இருந்திருந்தாலும் என்ன செஞ்சுருந்துருப்பாங்க? திரும்ப அந்த சிறைச்சாலைக்கு போயிருந்திருப்பாங்க மீதி உள்ள தண்டனை அனுபவிக்கிறதற்காக. ஆனால் ஜெயலலிதா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அப்போ முடிஞ்சு வச்சா ஜட்ஜ்மெண்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் தான் ரியல் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. ஸோ இது எல்லாரும் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். என்ன நமக்கு இது வெளிப்படுத்தப்படுகிறது? நாம் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்ளும்படியாக. அநேகருக்கு இது தெரியாது. அதனால் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, என்ன அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் சொல்லணும். எங்கள் பைபிளில் இப்படி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆமாம், என்னென்ன காரியங்களில் விசாரணை நடக்கும் அப்படின்னா, மத்தேயு 12:36 2 விஷயத்தில் விசாரணை நடக்குது எல்லாருக்குமே. மத்தேயு 12:36 சொல்லுது, மனுஷர் பேசும் வார்த்தைகள் யாவையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு பேசி விட்டுட்டு போயிடுறோம். ஏதோ ஒரு இதில் சிக்கணும்னா என்ன சொல்கிறோம்? நான் பேசவே இல்லை, ஐயோ நான் அப்படி பேசுகிற ஆளே கிடையாதுங்க அப்படின்றோம். அதுக்கும் மேலே எவனாவது ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டு காட்டினான்னு வச்சுக்கோங்களேன், இதை சொல்கிறீங்களா? இது நான் சும்மா பேசினேன். ஆனால் அன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் எந்த எக்ஸ்கியூஸும் கேட்க முடியாது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வேர்டும் ரெக்கார்ட் பண்ணப்படுதான். அப்படி தானே போட்டிருக்கு அந்த வெளிப்படுத்தல் 20 புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே. இந்த கோர்ட்டில் நீதிபதிக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டே இருப்பார் தெரியுமா? நம்ம மூச்சு விட்டா கூட டைப் பண்ணுவார். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்படி யோசித்தோம்னு வச்சுக்கோங்களேன், யோசிக்கிறார் அப்படின்னு டைப் பண்ணுவார். தும்மினார், குனிந்தார், எல்லாம் நம்முடைய அசைவுகள் அத்தனையும் இங்கே டைப் பண்ணப்படும். அது மாதிரி பக்கத்தில் பாருங்களேன், ஒரு மாதிரி பார்த்து, ஆடா பாவி, அம்புட்டையும் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காராம், ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். நம்ம ஒரு வேளை உங்களை ரெக்கார்ட் பண்ணுறோம்னா எப்படி இருப்பீங்க நீங்கள்? இப்போ வேற ஒன்றும் இல்லை, பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கேமரா வச்சிடணும், உடனே நம்ம ரியாக்ஷன்லாம் என்ன செஞ்சிடும், மாறிடும். ஏதாவது பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் ரொம்ப யோக்கியமாக தான் பேசுவேன், இல்லைன்னா சும்மா பேச மாட்டேன். ஓகே, நம்மளால் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது. அப்போ கொஞ்சமாவது நமக்கு ஒரு யோசனை இருக்குதா? நம்ம பேசுகிற ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரசங்கி 12:14 பாருங்க. பிரசங்கி 12:14, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியமும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நியாயம் தீர்க்கப்படும். 2 காரியம் நியாயம் தீர்க்கப்படுது, நம்முடைய சொல், செயல். நம்முடைய சொல், செயல். ஆகவே ஹலோ, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.
என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பேசுங்க. என்ன செய்றீங்கன்னு கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஒருவேளை இந்த உலகத்துல இதுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது அப்படின்னு துணிகரமா நீங்க செய்யலாம். ஆனால் நிச்சயமா ஒரு நாள் அன்றைக்கு நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இரண்டாவது விஷயம், இந்த ரெண்டு பக்கங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். மத்தேயு 25:32 சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர் பிரித்து செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். கவனிங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் ஒன்று அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எதை வச்சு பிரிக்கிறோம்? மதம், இனம், மொழி, ஜாதி, என்ன, இரத்த உறவுகள், இதை வச்சு நம்ம சில நேரம் கூட்டணி போடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, எவன் கூடயும் கூட்டணி சேராத, நீ தனியா நில்லு. ஏன்னா தேவன் மதத்தை வச்சோ மொழியை வச்சோ இனத்தை வச்சோ நிறத்தை வச்சோ பிரிக்கிறவர் அல்ல. எதை வச்சு பிரிக்கிறாரு? கிரியைகளின்படி. எதை வச்சு பிரிக்கிறாரு நம்மள? கிரியைகளின்படி. அப்ப எந்த பக்கம் நிக்கிறோங்கிறத குறித்து நீங்கள் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 34வது வசனம் பார்த்தீங்கன்னா, ராஜா வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்ங்கிறார். எந்த பக்கம்? இப்ப நம்ம பார்த்தது எந்த பக்கம்? வலது பக்கம். அப்ப வலது பக்கம் என்ன ஆடு? சத்தமா சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க. பரலோக ராஜ்யம். எந்த பக்கம்? வலது பக்கம். என்ன ஆடு? செம்மறி ஆட்டுக்கு என்ன ஆசீர்வாதம்? பரலோக ராஜ்யம். சரி, எந்த பக்கத்துல நம்ம இருக்க கூடாது? 41வது வசனம் பாருங்க. இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்னியிலே போங்கள். இது எந்த பக்கம்? இடது பக்கம். என்ன ஆடு? வெள்ளாட்டுக்கு என்ன தண்டனை? கசாப்பு. வெள்ளாட்டுக்கு என்ன தண்டனை? நரகம். சொல்லுங்க, நீங்க எந்த ஆடு? அதனால நீங்க என்ன ஆளு அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ எந்த ஆளாவும் இரு, ஆனா எந்த ஆடாயிரு. புரியுதா? அதனாலதான் நான் சொன்னேன், வேற மாதிரி நீங்க உங்களை பிரிச்சு பார்க்காதீங்க. ஏன்னா அப்படிதான் மக்கள் பிரிச்சு பார்க்கறாங்க. பார்த்து தங்களை தேத்திக்கிறாங்க. நம்ம நல்ல சைடில் தான் இருக்கிறோம், நம்ம நல்ல இனத்துல தான் இருக்கிறோம். கிடையாது. நீ எந்த ஆளுங்கிறது ஒரு பொருட்டல்ல. நீ எந்த ஆடு, எந்த ஆடா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. செம்மறியாடு. அப்ப கவனிங்க, தேவ பிள்ளைகளே, விளையாட்டு கிடையாது. நம்ம பரலோகம் போக தகுதியுள்ளவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். எந்த பேச்சு, எந்த செயல் நம்மை பரலோகத்திற்குள் செல்ல தகுதிப்படுத்துகிறதோ அதை செய்யணும். எதெல்லாம் நரகத்துக்கு போகிறதற்கு ஏதுவா இருக்குதோ அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கவனிங்க, நீங்க எந்த ஆடு எந்த பக்கம் நிக்க போறீங்கன்னு அன்னைக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கே அந்த பக்கத்துல நிற்கக்கூடியவர்களாக வாழ்ந்தா மட்டும்தான் அன்னைக்கு அந்த பக்கத்துக்கு என்ன செய்ய முடியும். இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன யோசனை இருக்கும்? எப்படியாவது பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். நம்ம எவ்வளவு ஜெபம் இருப்போம், எவ்வளவு காணிக்க கொடுத்துருந்துருப்போம், எத்தனை வாரம் சர்ச்சுக்கு போயிருக்கோம். ஏதாவது ஒரு அடிப்படையில், அது இப்ப உபதேசங்கள்லாம் மக்களுக்கு ரொம்ப சாதகமா பேசுறாங்க. ஆமா, ஆண்டவருடைய கிருபை எப்படியாவது நம்மளை எங்க கொண்டு போயிரும்? பரலோகம் கொண்டு போயிரும் அப்படின்லாம் சொல்றாங்க. தெரியாதியா? அன்னைக்கு தான் தெரியும். வா அப்படின்னு பாரு.
அன்னைக்கு அவருடைய வலது பக்கத்துல நிக்க தகுதியுள்ளவர்களா இருக்கணும்னா இன்னைக்கும் இயேசுநாதருடைய வலது பக்கத்துல தான் நீ என்ன செய்யணும்? நிக்கணும். இன்னைக்கு இடது பக்கத்துல இருக்கிற ஆளோட நின்னுக்கிட்டு அன்னைக்கு மட்டும் நீ நான் வலது பக்கத்துல போறேன் அப்படின்னா இடது பக்கத்துல இருக்கிற விடுவானா? இங்க வாடா மச்சான், என் கூட தான்டா தண்ணி அடிச்ச, என்ன நீ அங்கிட்டு போற இன்னைக்கு புதுசா? இல்லடா எங்க பாஸ்டர் அங்க இருக்கிறாரு. இது அந்த கூட்டம் நடக்கும்போது தெரியலையா உனக்கு? உங்க பாஸ்டர் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரியாம தானே நீ வேலையில இருந்த. இன்னைக்கு மட்டும் என்ன அங்கிட்டு போற? என் மனைவி அங்க இருக்காடா. மனைவி கூட்டத்துக்கு போனா அதனால அங்க இருக்கா? நீ ஊரை தானே சுத்திட்டு இருந்த, இங்க இரு. பாருங்க, நிறைய பேரு தெளிவில்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவி நமக்கு ஒரு தெளிவை தருவாராக. இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தோட இருக்கிறோமோ அன்னைக்கு அந்த கூட்டத்தோட தான் இருப்போம். நம்ம இன்னைக்கு எந்த கூட்டத்தோட இருக்கணும்? செம்மறியாட்டு கூட்டத்தோட இருக்கணும். சபையின் சார்பில் இருக்கணும். ஊழியக்காரனுடைய பட்சத்தில் இருக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்தின் பக்கத்துல நிக்கணும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தருக்காக ஒரு பைத்தியம் மாதிரி என்ன செய்யணும்? வாழணும். உலகத்தை நேசிக்க கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. 4 சனம் நமக்கு வேணும்னு உலகத்தார சந்தோஷப்படுத்துறோம்னு உலகத்தின் பக்கம் போய் என்ன செய்யக்கூடாது? நிக்க கூடாது. இன்னைக்கே சொல்லணும், நீ வேற நான் வேற. ஆமா சொல்லுவாங்க, டே நாமெல்லாம் ஒரே ஆளுன்பாங்க. இல்லடா, நீ வேற ஆளு நான் வேற ஆளு. நீ வேற ஆடு நான் வேற ஆடு. நான் யாரு? செம்மறி ஆடு. நீ வெள்ளாடு. சொல்லுங்க உங்க நண்பர்கள்ட்ட. நம்ம வேலைக்காக உலகத்துக்குள்ள போறோம். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்க சொல்லி இருக்கிறார். நம்மால இயன்ற உதவிகளை நம்ம மற்றவர்களுக்கு செய்யறோம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கவே கூடாது. நான் வேற, நான் செம்மறியாடு, நான் இயேசுவினுடைய வலது பக்கத்துல போய் நிக்க வேண்டியவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தெளிவு நமக்கு வேணும். பைபிள்ல 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17 பாருங்க. 2 கொரிந்தியர் 6:17. நீங்கள் 2 கொரிந்தியர் 6:17 நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரா, யார் கூடயும் செட்டு சேராத, செட்டு சேராத. ஒருவேளை வேலைக்காக ஒரு செட்டா இருக்க வேண்டியது இருக்கு. ஒரு கல்யாண வீட்டுக்கு சொந்தக்காரங்களோட நம்ம போறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனா அங்கேயும் நீ எப்படி இரு? பிரிஞ்சிரு. பிரிந்து போய் அசுத்தமானத தொடாத. ஏன்னா நீ செம்மறியாடு. நீ என்ன செய்யாத? அசுத்தமானத தொடாத. இதுக்கு மேல நிறைய விஷயத்தை ஆண்டவர் சொல்றாருங்க. 14வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன். அப்ப கல்யாணம்னு வந்தா அது ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மாப்பிள்ள, ஆவிக்குரிய பொண்ணோட தான். அப்படி ஒண்ணு கிடைக்கலன்னா நீ கல்யாணமே பண்ணாத. கல்யாணம் பண்ணி நீ ஆண்டவருடைய இடது பக்கம் போய் நின்னு நரகத்துக்கு போறக்கு. கல்யாணமே ஒரு விதத்துல நரகம் தான். இதுல கல்யாணம் பண்ணி ஒரிஜினல் நரகத்துக்கு வேற போகணுமா? ஏன்? அதனால தெளிவா இருங்க, தெளிவா இருங்க. நான் பேசுறது கல்யாணம் பண்ணவங்களுக்கு புரியும். ஆனால் கல்யாணம் பண்ணாதவன்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? எப்படா நமக்கு ஒரு சொர்க்க வாசல் திறக்கும்னு அவன் என்ன செய்யறான்? நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு இருக்கிற அந்த ஏக்கத்துல பொண்ணு எப்படின்னே யோசிக்கிறதில்ல, மாப்பிள்ளை எப்படின்னே யோசிக்கிறதில்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நமக்கு தேவை திருமணம் அல்ல. நேற்று செய்தி கேட்டீங்கல்ல, நேத்தன தேவை அல்ல, நோக்கம். எங்க பேசுனேன்? நீ காலையில பேசுனது டிவோஷன்ல பேசு. நாம் தேவையின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள், ஆனால் தேவன் அவருடைய நோக்கத்தின் அடிப்படையில் நம்மை நடத்துகிறவர். அதனால தேவை அல்ல, நோக்கம். பரலோகம் போய் சேரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அதுக்குன்ட்டு ஆண்டவர் அப்படி ஒன்றும் யாருக்கும் கல்யாணம் ஆகாமல் யாரையாவது கைவிட்டுருக்காரா? சில நேரம் எங்கள் சபையில் கூட சில அம்மாமார் வந்து, பாஸ்டர் ஐயா பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டேங்குது, ஏன் நம்மகிட்ட அப்படி லேசா ஊசியை இறக்குறாங்க தெரியுமா? சொந்தத்தில் ஒரு பையன் இருக்கான், கெட்டிக்கிறேங்கிறான். பாருங்களேன். நான் சொல்லுவேன், சிஸ்டர் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்பேன். போங்க பாஸ்டர் ஐயா, நீங்கள் வேற, கல்யாணம் ஆகாமலாம் நாங்கள் பிள்ளையெல்லாம் பெற்றிருக்கோம். இதே தான் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு உங்கள் பிள்ளையும் அது பிள்ளைக்கு கல்யாணத்தை பார்க்கும். இதெல்லாம் காலகாலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். உங்களுக்கே ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைக்கு நடக்காதா? பாருங்களேன், பிள்ளைய இன்சல்ட் பண்ணுறது என்ன? உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ரூத்துக்கு ஒரு போவாச கர்த்தர் வச்சிருந்தார்ல, ரெபேக்காளுக்கு ஒரு ஈசாக்கு கர்த்தர் வச்சிருந்தார்ல, அது மாதிரி நமக்கு ஒரு மாப்பிள்ளைய, நமக்கு ஒரு பெண்ணை வச்சிருப்பார். நம்ம கேட்க வேண்டியது இதுதான். நாள் செய்தி கேட்டீங்களா? ஆபிரகாம் என்ன தொடையின் கீழே கை வச்சு எலியாசர்ட்ட ஒரு உடன்படிக்கை கேட்டான். என்ன சொன்னா? என்னுடைய இனத்துல தான் நீ பொண்ணு என்ன செய்யணும், எடுக்கணும். ரொம்ப தெளிவாக இருங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, கல்யாணத்தில் ரட்சிக்கப்படாதவங்க கூட என்ன செஞ்சிடாதீங்க, இணைஞ்சிடாதீங்க. வலிய பிள்ளைகளே, அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், அவளை பார்த்தேன், இவளை பார்த்தேன்னு போயிடாத. கொஞ்ச காலத்தில் நியாய தீர்ப்பு வந்துடும். நமக்கு என்னமோ ரொம்ப காலம், அதுவும் இந்த விஞ்ஞானிகள் அடித்து விட்றாங்க. ஒருத்தர் சமீபத்தில் சொன்னார், இன்னும் 1.5 லட்சம் கோடி ஆண்டுகள் தான் இந்த உலகம் இருக்கும். 1.5 லட்சம் கோடிக்கு எத்தனை செய்வன் தெரியுமா? தெரியாது. அதனால் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மாட்டேன். இந்த உலகம் ஏற்கனவே 5 மில்லியன் கோடி ஆண்டுகள் இருந்திருக்கான். 5 மில்லியனுக்கு எத்தனை செய்வன் தெரியாது, கோடிக்கு எத்தனை செய்வன்னு தெரியாது. இப்படி எல்லாம் சும்மா எவன் சொன்னாலும் நம்புகிற கூட்டம். நமக்கு ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்கார், தெளிவை கொடுத்துருக்கிறார். சீக்கிரத்தில் நியாய தீர்ப்பு வந்துடும். ரொம்ப பெருசாலாம் இழுத்துக்கிட்டு போகாது. அதனால் இப்போ நியாய தீர்ப்பை இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு ஜெயலலிதாலாம் நினச்சிருப்பாங்களா? கனவு கண்டிருப்பாங்களா? யோசித்து பாருங்கள். அவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஆமாம். அதனால் ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்க அந்த 14 வருஷத்தில்? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவிகளோட நம்ம நிற்கவே கூடாது. பைபிளில் போட்டிருக்கல, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அடுத்து என்ன போட்டிருக்கு? ஒளிக்கும் இருளுக்கும் கனியற்ற அந்தகார கிரியைகளை விட்டு என்ன செய்யணும் நம்ம? அடுத்து கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் 2 கட்சி, ஒன்று ஏசப்பா கட்சி, ஒன்று பிசாசின் கட்சி. நீங்கள் யாரு கட்சி? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த கொடி மட்டும்தான் பறக்கணும், புரியுதா? வேற கொடி பறந்துச்சுன்னா நல்லதில்லை. அடுத்து அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும். அதனால ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, 2ஆ பிரிச்சுட்டாரு. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஒரு குரூப் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள என்ன செய்யும், போகும். இன்னொரு குரூப் என்ன செய்யாது, போகாது. ஆமா, சரி. கடைசியா 3வது விஷயம். முதல்ல என்ன பார்த்தோம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. என்னென்ன காரியங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு? நம்முடைய சொல், செயல். 2வது விஷயம் என்னது? ஏதாவது ஒரு பக்கம் தான் நம்ம நிற்க முடியும். எந்த பக்கம் நிற்கணுங்கிறத குறித்த தெளிவு நமக்கு வேணும். இப்போ எந்த பக்கம் நிற்கிறோமோ அப்போவும் அந்த பக்கம் தான் என்ன செய்வோம், நிற்போம். ஒரு நாளும் இன்றைக்கு ஆண்டவருக்கு இடது பக்கம் நிற்கிற துன்மார்க்கருடைய கூட்டத்தில் நம்ம நிற்க கூடாது, பாவிகளுடைய கூட்டத்தில் நம்ம நிற்க கூடாது. நாம் இப்பவே பிரிஞ்சு வந்தாதான் அன்னைக்கு ஆண்டவர் பிரிக்கும் போது பிரிஞ்சு வர முடியும். சரி, கடைசியா நம்ம கிரியைகளுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு என்ன செய்யுது, இருக்குதுங்க, இருக்கு. சரி, வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொன்னார் கர்த்தர்? என்
அவங்கள பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்னா அதுக்கு ரீசன் வேணும்ல. எந்த அடிப்படையில் இவருக்கு மரண தண்டனை கொடுத்தீங்க, அதை ஜட்ஜ் என்ன செய்வார், சொல்லுவார். இந்த அடிப்படையில் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது, அல்லது விடுதலைன்னு சொன்னாலும் இந்த அடிப்படையில் அவருக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது சொல்லுவாரா இல்லையா? அதனால அந்த தீர்ப்பு இப்பவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்பவே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? 35 வசனம், பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன், தாகம் தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு சொன்னார். இப்ப அவங்க என்ன கேட்டாங்க? நாங்கள் எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போது உம்மை தாகமுள்ளவராக கண்டு தாகத்தை தீர்த்தோம், எப்போது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராக காவலில் உள்ளவர்களாக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, இந்த சிறியவராகிய சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? இடது பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து என்ன சொன்னாரு? சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே. அப்ப அவனு கேட்பான்ல, என்ன ஏன் சபிக்கிறீங்க, எங்களை ஏன் நரகத்துக்கு தள்ளுறீங்க கேட்பான்ல. ஆண்டவர் சொன்னாரு 42 வசனம் பாருங்க, பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுக்கல, தாகமா இருந்தேன், தண்ணி கொடுக்கல, அந்நியனா இருந்தேனே, சேர்த்து கொள்ளல, வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கல, வியாதியா இருந்தேன், காவலில் இருந்தேன், என்னை நீங்க விசாரிக்க வரல சொன்னா ஒத்துக்கிடுவோமா? என்னைக்காவது தப்பு பண்ண ஒத்துட்டு இருந்திருக்கானா? உடனே இவங்களும் அதே கேள்வி கேட்கிறாங்க. என்னது? ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் கிடைக்கப்பட்டவராகவும் எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம்? ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2 விஷயத்திலையும் ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எதை செஞ்சாலும் அதை எனக்கே செய்யறங்கிறாரு, எதை செய்யலையோ அதை எனக்கு செய்யலைங்கிறாரு. இதைதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்கும் கர்த்தருக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. இன்னைக்கு மனுஷனுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை, பயம் இல்லை. நான் குடிக்கிறேன், நான் சாட்டை பண்றேன், உனக்கு என்ன? நீ செய்யறதுக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குதியா? நீ எதை செஞ்சாலும் அதை எனக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ செய்யறேன்னு கர்த்தர் சொல்றார். அன்னைக்கு இதை கேட்கும் போது எப்படி இருந்திருக்கும், அதே தான் இன்னைக்கு இருக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னைக்கும் அதே உணர்வு நமக்கு வேணும். ஐயோ, நம்ம பாட்டுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு சும்மா செஞ்சோம்ங்கிறோம், செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஐ ஆம் ஸோ சாரிங்கிறோம். ஆனால் நீ செய்கிறதெல்லாம் யாரோ ஒருவருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ செஞ்சிருக்க, அது வேற யாரும் இல்லை. யாரு? இயேசு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால யாரானாலும் சரி, தெரிந்தவர்களோ தெரியாதவங்களோ, சொந்தமோ அந்நியமோ, தூரத்தில் இருக்கிறவங்களோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ, எதை செய்கிறோமோ அதை இயேசுக்கே செய்கிறோம். ஒருவருடைய பசி ஆற்றுகிறோமா? யாருடைய பசி ஆற்றுகிறோம்? சத்தமா சொல்லுங்க. யார்? ஒருவருடைய தாகத்தை தீர்க்கிறோமா? யாருக்கு தீர்க்கிறோம்? ஒருவருக்கு உதவி செய்கிறோமா? யாருக்கு செய்கிறோம்? ஒருவரை பாராட்டுறீங்களா? யாரை பாராட்டுறீங்க? ஒருவரை அரவணைக்கிறீங்களா? யாரை அரவணைக்கிறீங்க? ஒருவருக்கு நல்லது நினைக்கிறீங்களா? யாருக்கு நினைக்கிறீங்க? புரியுதா? இப்படி இப்படி யாருக்காவது அப்படின்ன உடனே யாருக்காவது நினைச்சிடக்கூடாது. அதுல கணவன், மனைவி, பிள்ளைகள், அந்த நெருங்கின குடும்பமும் சம்பந்தப்படுது. நிறைய நேரம் இதை நம்ம ஒதுக்கி வச்சிரும். நிறைய நேரம் நம்ம குடும்பத்தை டேக் இட் ஃபார் கிராண்டடாக தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஊருக்கெல்லாம் நல்லவனாக இருப்போம்,
குடும்பத்தில் அநியாயம் பண்ணுவோம், ஊருக்கெல்லாம் வாரி வழங்குவோம், குடும்பத்தை கவனிக்க மாட்டோம். ஊரில் இருக்கிற அவ்வளவு பொம்பளைகள்ட்டையும் நல்ல பேர் வாங்குவோம், நம்ம மனைவிட்ட சாட்சி கிடையாது. ஊரில் இருக்கிற அத்தனை புருஷன் மாதிரியும் விழுந்து விழுந்து கவனிப்போம், வீட்டில் இருக்கிற புருஷனுக்கு சோறு போட மாட்டோம். நல்லா விளங்கிக்கோங்க, உங்கள் புருஷனுக்கு எதை செய்தீர்களோ அதை இயேசுவுக்கு செய்கிறீர்கள். உங்கள் மனைவிக்கு எதை செய்கிறீர்களோ அதை இயேசுவுக்கு செய்யுங்க. அப்போ உங்கள் புருஷனை நேசித்தீங்கன்னா யாரை நேசிக்கிறீங்க? உங்கள் மனைவியை நேசித்தீங்கன்னா யாரை நேசிக்கிறீங்க? உங்கள் மனைவியை வெறுத்தீங்கன்னா யாரை வெறுக்கிறீங்க? இயேசுவை. அவர்கிட்ட போய் பாடன் யுவர் ஆனர், என் மனைவி யார் என்று உங்களுக்கு தெரியாதுன்னா போடா, ஒரே வார்த்தை தான், அங்கே வாயவே திறக்க முடியாது. உன் மனைவி யாராக இருந்தா என்ன, அவளை நேசிக்கிறது மூலம் என்ன நேசிக்கிறதுனால சொன்னேன், அறிவு கெட்டவனே போ. கொஞ்சம் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நம்ம ஒவ்வொரு முறை தீமை செய்யும் போதும் நாம் தீமை செய்தேன்னு நம்ம ஒத்துக்கிறது இல்லை. நம்ம எல்லா பழியும் தூக்கி ஆப்போனன்ட் பார்ட்டியில் தான் போகிறோம். அவன் என்ன செஞ்சான்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லடி, அவன் என்ன செஞ்சா உனக்கு என்னடா, நீ அவனுக்கு நன்மை செய்கிறதின் மூலம் எனக்கு நன்மை செய்தாய். நீ அவனுக்கு தீமை செய்கிறதின் மூலம் எனக்கு தீமை செய்தாய். அவன் என்ன செஞ்சா என்ன, அவன் ஒருவேளை உனக்கு தீமை செஞ்சானா அதை எனக்கு தான் செஞ்சான், உனக்கு செய்யல. அதனால தான் நான் உன்னை மன்னிக்க சொல்றேன், அதனால தான் அவனை ஏற்றுக்கொள்ள சொல்றேன், அதனால தான் திரும்ப அவனுக்கு நன்மை செய்ய சொல்றேன். ஏன்னா நீ நன்மை செய்யறதன் மூலம், ஒரு தீமை செஞ்ச உனக்கு நன்மை செய்யறன்னு உனக்கு பெரிய பட்டனை நான் உனக்கு கொடுக்கல, நீ அந்த நன்மை செய்யற எனக்கு தான் செய்யற. ஒருவேளை அவன் மேல உள்ள விரோதத்தில் நீ அவனுக்கு தீமை செஞ்சினா அந்த தீமை நேரடியாக எனக்கான தீமை. அப்ப எனக்கு நீ தீமை செஞ்சுட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க சொல்றியா? உன்னைய சபிக்கப்பட்டவன் தானே நான் சொல்ல முடியும். என்ன பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, என்ன பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட். இந்த தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம சமுதாயமே மாறிடும். ஏன் இன்னைக்கு இவ்வளோ பகை, விரோதம், காய்மாகாரம், விரக்தி, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தல்? இந்த கூட்டங்கள் எல்லாம் சபிக்கப்பட போகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க மனைவியை நேசிக்கிறீங்கன்னா யாரை நேசிக்கிறீங்க? இயேசு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உன் மனைவியை நேசிக்காம என்னை நேசிக்கிறேன்னு சொல்லாத, பொய் சொல்லாத. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? மனைவியை நேசிக்காதவன் அன்பு கூறுவன் இன்னும் அதிகமாயின்னு பாடினா ஆண்டவர் நல்லவர். இப்போ எதுவும் உலக்க வச்சு குத்த மாட்டார். ஆனால் ஒரு நாள் வச்சிருக்கிறார், பெரிய ஆப்பா வச்சிருக்கிறார். சபிக்கப்பட்டவர்களே, நித்திய அக்கினியிலே போங்கள். என்ன உங்க கணவனுக்கு கீழ்ப்படியலைன்னா யாருக்கு கீழ்ப்படியலை சொல்லுங்க சத்தமா. சரி, நான் ஏன் என் கணவனுக்கு கீழ்ப்படியலை தெரியுமா? என் கணவர் என்னை நேசிக்கிறதே இல்லை. அவர் உன்னைய நேசிக்கலைங்கிறது அது அர்த்தம் கிடையாது. அவர் யாரை நேசிக்கல? கர்த்தரை நேசிக்கல. அதுக்கு கர்த்தருக்கு அவர் கணக்கு கொடுத்துக்கிடுவாரு. நீ என்ன பண்ண? புருஷனுக்கு கீழ்ப்படி, புருஷனுக்கு அடங்கிரு. அதுதான் சத்தியமே தவிர அவர் என்னை நேசிக்கல, அவர் எனக்கு செய்யல. உனக்கு செய்யணும்னு என்ன இருக்குது? அவருக்கு செய்ய வேண்டியவைகளுக்காக உன்னை அங்க வச்சிருக்கிறார். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அதனால நீங்க என்ன செய்றீங்கிறதுல தான் நீங்க யோசனையா இருக்கணுமே தவிர அவன் நோ 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 நோ, அவன் வேற நீ வேற. நிலந்து ரொம்ப தெளிவாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செய்றீங்கிறத குறித்து மட்டும் நீங்க ஜாக்கிரதையாயிருங்க. ஒருத்தரை குற்றம் சாட்டுறீங்களா? யாரை குற்றம் சாட்டுறீங்க? இயேசுவை குற்றம் சாட்டுற அளவுக்கு உங்களுக்கு துணிகரம் இருக்கா? அதனால தான் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டார், நீ மற்றவர்களை குற்றம் சாட்டினீன்னா எந்த குற்றம் சாட்டுறியோ அதே குற்றத்தில் உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் குற்றம் சாட்டுறவங்களுக்கு எந்த விதத்திலும் சாதகமாக ஒரு பாயிண்ட் கூட பைபிளில் எழுதவே
இல்ல. விபச்சாரத்தில் கையும் மையமா பிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்களே, என்ன சொன்னாரு? உங்களில் பாவம் செய்யாதவன் கல்லெறிய வைக்கிறவன். முடிஞ்சு. அவ்வளவு பேரும் கல்லை போட்டு போயிட்டான். இதுதான் இன்னைக்கும். நீ அவ்வளவு யோக்கியனா குற்றம் சாட்டுற? எல்லாத்தையும் குற்றம் இருக்குது, நீ குற்றம் சாட்டாத. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை. அப்ப நமக்கு சிநேகம் பாராட்ட மட்டும்தான் தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். உன்னை மற்றவர்களை காயப்படுத்துறதுக்கோ, குற்றம் சாட்டுறதுக்கோ, ஒருத்தர் மேல கேஸ் போடுறதுக்கோ, பழி வாங்குறதுக்கோ உனக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கல. அப்படி இருக்கும் பட்சத்துல நீ செய்ய துணிகிறது என்ன? ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, மறந்து போகாதே. அப்போ உனக்கு விரோதமா ஒருத்தர் தீமை செஞ்சான்னா அவன் அந்த நியாய தீர்ப்பை ஃபேஸ் பண்ணிக்கிடுவான், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிக்கிடுவான். உனக்கு துணிச்சல் இருக்கா ஜட்ஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்றதுக்கு? யாருக்கு தீங்கு செய்கிறோம்? ஒருத்தருக்கு தீமை செய்யறோம்னா யாருக்கு தீமை செய்யறோம்? இயேசுவுக்கு. இயேசுவுக்கு தீமை செய்யற அளவுக்கு நமக்கு துணிச்சல் இருக்காங்க? யோசித்து பாருங்க. நமக்காக அவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு, ரத்தம் சிந்தி மரித்து, எதுக்கு? எதுக்கு? திரும்ப நம்ம அவரை அறையிறதுக்கா? சிலுவையில் அறையிறதுக்கா? அதனால உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா வார்த்தைகள் கிரியைகளை சோதித்து பார்த்து உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை தலைகீழா மாறணும். பெற்றோருக்கு கீழ்ப்படியலைன்னா யாருக்கு கீழ்ப்படியலை சொல்லுங்க. நேரடி தொடர்பு இருக்குதுங்க. நீ பெற்றோருக்கு கீழ்ப்படியலைன்னா எனக்கு கீழ்ப்படியலைன்னு கர்த்தர் சொல்ற. நேரடி தொடர்பு இருக்குது இந்த உலகத்துல. அதனாலதான் பல காரியங்களை ரொம்ப அன்பா, வேண்டாம் சிஸ்டர், வேண்டாம் பிரதர், வேண்டாம்மா அப்படின்லாம் சொன்னா உணர்வு இல்லை, கோபப்படுறாங்க. என்ன என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? சரி போ, நியாய தீர்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலம் கர்த்தரோட பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். 3 காரியம். 1, நியாய தீர்ப்பு இருக்குது. 2வது, எந்த பக்கம் நிற்கிறீங்கிறது முக்கியம். 3வது, உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் தேவனுக்கும் நேரடியான தொடர்பு என்ன செய்யுது இருக்கு. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோமா? எல்லாரும் எழுந்து நின்று. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விட்டுவிட்டேன், திரும்பி விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன். விட்டுவிட்டேன், திரும்பி விட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன். கவனிங்க, இந்த வலி வேதனைன்னு இருக்குல்ல, வலி வேதனை தான் மனிதனுக்கு பயத்தை கொடுக்கிறது. இந்த வலி வேதனை இல்லைன்னா மனுஷன் எதுக்குமே என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். இதுல ரொம்ப கூடுதலான வலி என்ன வலினா மரண வலி. ஒன்று மரிச்சிருவோமே, மரணம் எப்படி இருக்குமோ, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோங்கிற அந்த வேதனை ஒன்று, மனவேதனை. இன்னொன்று என்னன்னா, அந்த உயிர் போகிற வலி இருக்குதுல்ல, அது நமக்கு தெரியாது. அது உயிர் போகும்போது தான் நமக்கு தெரியும். அது பயங்கரமான வலி, மரண உபாதைன்னு சொல்லுவாங்க. அது இது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம அனுபவிச்ச எல்லா வலியிலும் கூடுதலான வலி இதுதான் மரண வலி. இதை விட கொடுமையான வலி என்ன தெரியுமா? நரக வலி. என்ன வலி? நரகம். நரகம். அதைத்தான் அந்த ஐஸ்வர்யவான் லாசர் கதையில அவன் ஐஸ்வர்யவான் சொல்றான். என்ன சொல்றான்? வேதனைப்படுகிறேன். அந்த வேதனையை வார்த்தையினால் விவரிக்கவே முடியாது. என்னன்னா, ஒரே நொடியில எல்லாமே மாறிடுச்சுங்க. நல்ல ஆடம்பரமா வாழ்ந்தவன் ஆண்டி ஆயிட்டான். அழகழகா உடுத்துனவன் நிர்வாணி ஆயிட்டான். விதவிதமா சாப்பிட்டவன் பட்டினியா இருக்கிறான். நல்ல ருசிகரமான பானங்களை குடிச்சவன் ஒரு சொட்டு தண்ணிக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எப்போதும் குடும்பத்தார் நண்பர்கள்
படைசூழ வாழ்ந்தவன் இப்ப தனிமையா இருக்கிறான். அதிகாரத்தோடு வாழ்ந்தவன் அடிமையா இருக்கிறான். எதிர்கால பயமே இல்லாம ஏதோ பல 100 ஆண்டுகள் வாழ போற மாதிரி தானே சில பேர்லாம் வாழ்றாங்க. அவனுக்கு இப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா நரகம் எவ்வளவு நாள், எவ்வளவு இந்த காலம் வேதனை. ஏன்னா வேதனை சொல்லுது அதுக்கு முடிவே கிடையாதுன்னு. பஞ்சு மெத்தையில படுத்திருந்தவன் புழுக்கள் மேல படுத்து கிடக்கிறான். இந்த வேதனையை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நரக வேதனை. நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது. அதுவும் நம்ம அன்பான தேவனுடைய வாயில ஒரு சாபமான வார்த்தை. அதுவும் அன்றைக்கு அவர் ரட்சகர் கிடையாது. இன்னைக்கு அப்பா டேடி அப்படிலாம் கொஞ்சம். ஆனா அன்னைக்கு அவர் நீதிபதி. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கும். அவருடைய வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். அவர்கிட்ட கொஞ்சம் கூட அந்த நாள்ல இரக்கம் கிடையாது. ஏன்னா அவர் நீதியா நியாயந்திருக்கிற நீதிபதியா உட்கார்ந்திருப்பார். அவருக்கு முன்னாடி எப்படி நடுக்கம் இருக்கும் கொஞ்சம் யோசிப்பார். அப்படியே அவர் நியாயம் தீர்க்கிறார், நரகத்துக்கு போங்க. ஆனா அன்னைக்கு ஒரு கூட்டம் பரவசமா இருக்கும். யார் தெரியுமா? இந்த வலது பக்கத்துல நின்ன கூட்டம், செம்மறி ஆடுகள். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க மனம் திரும்பினீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு வந்துடலாம். உங்க கிரியைகளை மாத்தி கொண்டீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு வந்துடலாம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கை வைத்தி, ஆண்டவரே இனி உமக்காக வாழ்வேன், உமக்கு பிரியமா வாழ்வேன், உமக்கு நான் தீமை செய்ய மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நான் தீமை செய்ய மாட்டேன், உம்மை நான் காயப்படுத்த மாட்டேன், உம்மை நான் மன்னிக்காம இருக்க மாட்டேன், உமக்கு கீழ்ப்படியாம இருக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு செய்ய சொல்றார் ஆண்டவர்? இந்த உலகத்துல யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தான் செய்றீங்கன்னு சொல்றார். சொல்லுங்க, நான் பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, புருஷனுக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, மனைவியை நேசிப்பேன் ஆண்டவரே, எல்லாரிடத்துல அன்பா இருப்பேன் ஆண்டவரே, யார்கிட்டலாம் பகை விரோதம் இருக்கிறதோ இன்னைக்கு ராத்திரியே எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருவேன். ஏன்னா அந்த மன்னிப்பு நான் அவங்ககிட்ட கேட்கிற மன்னிப்பு இல்லை, அது உங்ககிட்ட கேட்கிற மன்னிப்பு. நான் மன்னிக்கிறது அவர்களை மன்னிக்கிறேன் என்று அல்ல, இயேசுவை மன்னிக்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி மன்னிக்காம இருந்ததை மன்னிங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் மூர்க்க குணமா இருந்ததை மன்னிங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இனி யாரையும் அடிக்க மாட்டேன், மனைவியை அடிக்க மாட்டேன். ஓ ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசி யாரையும் திட்ட மாட்டேன், தூஷிக்க மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு மாற்றம் வரட்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு ஒரு பயபக்தி வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கிரியைகளை குறித்த ஒரு உணர்வு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நியாய தீர்ப்புல இரக்கம் கிடையாது. இன்னைக்கு ஒரு இரக்கத்துல தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு கிடைத்த இந்த ஒரு நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்துல இதெல்லாம் சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல. இப்படி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாம இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கேட்டா ஏன் இஷ்டம்ங்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, எங்க இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. எங்களுக்கும் தேவனுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. நாங்க இந்த உலகத்துல என்ன செஞ்சாலும் அது உம்மை பாதிக்கிறது. நாங்க ரொம்ப சிந்தித்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சுயநல வாழ்க்கையை விட்டு வெளியே வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இருதய கடினத்தை விட்டு வெளியே வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் பேசின வார்த்தைக்கு நம்முடைய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த சபை வளரட்டும், பெருகட்டும். ஊழியர்ல கர்த்தர் கண்மணி போல காத்துக்கொள்ளும். ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தியும். ஆண்டவரே, அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் போது இன்னும் பெருங்கூட்டமா இந்த சபை பெருகி இருக்க நாங்கள் ஜெபித்து வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய வருகை எப்போது இருந்தாலும் நாங்க உங்களுக்கு வலது பக்கத்துல வந்து நிக்கணும் ஆண்டவரே. இங்க இருக்கிற அத்தனை பேர் வலது பக்கத்துல வந்து நிக்கணும் ஆண்டவரே. எங்களை பார்த்து நீங்க சொல்லணும், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என்னைய நீங்க நேசிச்சீங்க, என்னைய போஷிச்சீங்க, என்னை ஆதரிச்சீங்க, எனக்கு கீழ்ப்படிஞ்சீங்க என்று சொல்லி எங்களை நீங்க கொஞ்சம் அந்த நாள்ல. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.